ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். நம்ம இன்னையோட கடலுக்கு வந்து 6வது நாள் ஆச்சுங்க. 6வது நாள் காலையில் முதல் வலையை வாங்கிட்டு இருக்கோம். முதல் பாட்டில் மீன் ஏறி போச்சு. அதனால் கையால் வாங்க முடியலை. நம்ம இப்போ ரோப் வச்சு தான் வாங்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்மளால் கையால் வாங்க முடியலைன்னா என்ன செய்வோம்னா இந்த மாதிரி ரோப் போட்டு தான் வாங்குவோம். வீஞ்சில் வந்து ரோப் போட்டு வாங்கிடுவோம். இதுக்கு பேர் தான் வீஞ்சின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய கப்பல்லாம் அந்த ஆங்கர் தூக்குறதுக்காக இந்த வீஞ்சை தான் பயன்படுத்துவாங்க. நம்ம இந்த வீஞ்சை தான் மீன் வாங்குறதுக்கு, இந்த ரோப்பு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீஞ்சை தான் பயன்படுத்துவோம். ஆங்கர் தூக்குறதுக்கு இந்த வீஞ்சு தான், மீன் தூக்குறதுக்கு இந்த வீஞ்சு தான். ஃபுல் டைட் ஆகிருக்குங்க. ஒரு ஏரி இருக்குது, ஒரு ஃபுல்லாக மீனாக இருக்குது பாருங்கள். இப்போ என்னாச்சுன்னா நம்ம மேலே இருந்து தான் ரோப் வைப்போம். மீன் வந்து டைட்டாக இருக்கனால இந்த மாதிரி தான் கடலில் இறங்கி, அதாவது இந்த மாதிரி தூரில் இறங்கி ரோப் வைப்போம். இந்த மாதிரி ரோப் வைக்கும்போது கடலில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். கடலில் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, திரும்ப ஏறிடலாம். இந்த ரோப் வச்சாச்சுங்க. ரோப்பில் இப்போ கப்பியை மாட்ட போகிறோம். இந்த மாதிரி தான் மீனை வந்து மேலே தூக்குவோம். மங்களூர் போட்டில் ஒவ்வொரு ஊரில் வித்தியாசமாக தூக்குவாங்க. மங்களூரில் எப்படி மீன் தூக்குறோம்னு பாருங்கள். இப்போ நம்ம மீனை வந்து மேலே தூக்கியாச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு டன் மீன் வருங்க. பாதி அட்டி ஃபுல்லாக இருக்குது, பாதி அட்டி ஃபுல்லாக. குறைஞ்ச ஒரு 40 கூடையிலேருந்து ஒரு 50 கூடை சரக்கு வரும். இப்போ நம்ம போட்டோட இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா பகல் நேரத்தில் வந்து இந்த மீன் வந்து ஏறாது வெயிலுக்கு. அதனால் நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணி போட்டை வந்து ஆங்கர் போடாமல் அப்படியே வழியாக விட்டுருவோம். திரும்ப வந்து சாயங்காலம் நாங்கள் வலைப்படுவோம். இந்த மீனுக்கு பேர் தான் செம்மான்னு சொல்லுவாங்க மங்களூரில். பாருங்கள், எல்லாமே அதே மீனாக தான் இருக்குது. 1-2 இந்த டிஸ்கோ மீன் சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள், அது டிஸ்கோன்னு சொல்லுவாங்க. 1-2 கிடக்கு. எல்லாத்தையும் தனித்தனியாக புறக்கி பார்ப்போம், எந்தெந்த மீன் எவ்வளோ வருதுன்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னு. இதை வந்து தனித்தனியாக பிரித்து புறக்கணுங்க. நம்ம அப்படியே அள்ளி போட முடியாது. தனித்தனியாக பிரித்து கொண்டு போனால் தான் வியாபாரி வந்து விலை வைப்பாங்க, நல்ல ஒரு விலைக்கு எடுப்பாங்க.
மீனை பிறக்கிறதுக்கு சுற்றி உட்காந்தாச்சு பாருங்க. கூடையெல்லாம் கொண்டு வந்தாச்சு. கடல் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. காற்றெல்லாம் இல்லை. பொதுவாக எப்பயுமே இப்படி அமைதியாக இருக்காது. திடீர்னு எடுத்து ஒரு புயல் மாதிரி காற்று வந்துடுறேன். அந்த மாதிரி நேரத்துலலாம் அந்த மாதிரி மீன் பிறக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். நாங்கள் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காற்றுல போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காற்று இருந்தால் எல்லாமே கஷ்டம் தாங்க. வலை வாங்குறது கஷ்டம், மீன் பிறக்க கஷ்டம், சாப்பிட்றது கஷ்டம். எல்லாத்துக்குமே நாங்கள் கடலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். காற்று இருந்தால். காற்று இல்லாத போது இவ்வளோ அமைதியாக இருக்கும். தனித்தனியாக பிரித்து கொடுக்குறோம் பாருங்கள் கூடைய. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து பிறக்கும். பெருசு மட்டும் பிறக்கும். நானும் போய் அந்த மீனை எல்லாத்தையும் பிறக்கணுங்க. பிறக்கிட்டு பார்ப்போம் அந்தந்த மீன் எவ்வளோ இருக்குன்னு. எல்லாத்தையும் பிறக்கிறதுக்காக உட்காந்தாச்சுங்க. அடுத்து ஒரு மீன் காட்டுறோம் பாருங்கள். ஒரு மீன் மட்டும் தனியாக வந்து மாட்டிக்கிச்சு. வஞ்சிர மீனுங்க. குறைஞ்ச ஒரு 5 கிலோலேருந்து ஒரு 6 கிலோ கிட்ட இருக்கேன். பெரிய வஞ்சிர மீன். இது அநேகமாக நாங்கள் வந்து சமைச்சிருவோம். இது வந்து கரையை கொண்டு போய் விற்க மாட்டோம். அது வந்து நம்ம சமையலுக்கு தாங்க. அந்த மீனை சமைச்சா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம இப்போ மீன் எல்லாத்தையும் தனித்தனியாக பிறக்காச்சு பாருங்கள். தனித்தனியாக பிறக்கிட்டு சவுளை வச்சு கூடையில் அள்ளிக்கிட்டு இருக்கோம். எப்படி அலங்கோலமாக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்னா கூடையில் தனித்தனியாக பிறக்கணுங்க. தனித்தனியாக அள்ளணும். அள்ளி தான் ஐஸ் போடணும். எப்படி அள்ளி எப்படி ஐஸ் போடுறோம்னு பாருங்கள். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுக்காக இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மீன் எல்லாத்தையும் அலசுவாங்க கடல் தண்ணியில். அதுக்காக தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அங்கே மீன் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அலசுறாங்கன்னு பார்ப்போம். அங்கே இப்போ நம்ம ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே வந்துட்டோம். நம்ம சவுல் அல்ல மீன் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாச்சுங்க ஐஸ் போடுறதுக்காக. பாருங்கள் ஒவ்வொரு கூடையாக கொண்டு வந்துட்டுருக்கோம். ரெண்டு பேர் வந்து அள்ளிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் வந்து இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கூடைய. நம்ம இப்போ ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மீனுக்கு வந்து எப்படி ஐஸ் போடுறோம்னு பாருங்கள். இந்த மீனை நம்ம தண்ணியில் வந்து அலசலைங்க. ஏன்னா இதை அப்படியே கொட்டிவிட சொல்லிட்டாங்க நம்மளோட கேப்டன். இப்போ நம்ம மொத்தம் ஒரு 40 கூட மீன் கிட்ட கொண்டு வந்து வச்சாச்சுங்க. இப்போ எல்லா மீனுக்குமே நம்ம வந்து ஐஸ் போட போகிறோம். எப்படி போடுறோம்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே இருக்குங்க. மற்ற மீனுக்கு போட்ட மாதிரி இந்த மீனுக்கு வந்து ஐஸ் போடல. இதை வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா பாக்ஸ் இல்லாமல் தனியாக அந்த மாதிரி ரூமில் வந்து கள்ளி ரூமில் வந்து கொட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மொத்தமாக கொட்டி விடுறதுனால மீன் நல்லா ஜாம் ஆயிருங்க. பொதுவாக இந்த மீன் எல்லாமே இந்த ஃபிஷ் ஆயில் இருக்குது தெரியுமா, மீன் எண்ணெய் எடுக்கிறதுக்காக தான் இந்த மீன் எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. அதனால் இந்த மாதிரி தான் மொத்தமாக போட்டு தான் கொண்டு போவோம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொண்டு போனோம்னா சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி கல்லியில் போட்டு கொண்டு போனதை மீன் எண்ணெய் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவோம்.
அதனால் இதுக்கு வந்து விலையும் கம்மி தான். இப்போ வந்து ஒரு 10 கூட தட்டிட்டா இப்போ போட்டுட்டா அதுக்கு மேலே என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 3 கூட ஐஸ் போடுவாங்க. அந்த மாதிரி தான் போட்டுப்பாங்க. ஒரேண்டா எல்லா மீனையும் நம்ம இதில் போட்டோம்னா மீன் எல்லாமே கெட்டு போயிடும். மீன் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். மீன் போட்டதுக்கப்புறம் ஐஸ் போடுவாங்க. ஐஸ் போட்டாச்சு. இப்போ ஐஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே மீன் போட்டுறாங்க பாருங்க. இதே மாதிரி தாங்க போடுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம்னு காட்டுறேன். இப்போ இந்த மீன் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா, அந்த மீனை புறக்கி ஐஸ் போட்டு முடிஞ்சிட்டா அடுத்து என்ன செய்வோம்னா சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேலை பார்ப்போம். அங்கே காலை சாப்பாடு என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். எப்படி சாப்பிட்றோம்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீனவர்கள்லாம் நடுக்கடலில் வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம், எப்படி வந்து ஒரு 10 நாள் எங்களோட பொழுது வந்து எப்படி கடல் மேலே போகுது, இதை பற்றின ஃபுல் வீடியோ தாங்க இது. தட்டி விடுங்க பாய். வந்து மீன் எல்லாத்தையும் இறக்கி முடிஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து வலை வேலை பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கடலில் வச்சு இழுத்த வலை. இது வந்து கடலில் வந்து வரும்போது பிஞ்சு வந்துருச்சு. இப்படி தான் அதிகமான மீன் ஏறினா வலை வந்து பிஞ்சு தான் வரும். ஏதாவது கல்லில் போட்டு பிஞ்சிரும், இல்லைன்னா ஏதாவது மீன் வந்து பிச்சுக்கிட்டு போனதால பிஞ்சிருக்கும். என்ன செய்வோம்னா இதை நாங்கள் வந்து இழுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை நாங்கள் வேலை பார்ப்போம். அதுக்காக தான் இப்போ இந்த வலையை வந்து நாங்கள் வந்து அணியத்துக்கு வந்து இழுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இது இப்போ வேலை பார்க்க மாட்டோம். மணி வந்து 10:40 ஆயிடுச்சுங்க. 10:40 ஆயிடுச்சு. முதல்ல வந்து சாப்பிடுவோம் அந்த வலையை இழுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வேலை பார்ப்போம். இப்போ நம்ம காலை சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். காலை சாப்பாடு என்னென்னா பழைய கஞ்சி. பழைய கஞ்சிக்கு சைடிஷ் நண்டு ரோஸ்ட்டுங்க. அந்த ப்ளூ கிராப் இருக்குது தெரியுமா, அதான் இதே பார்த்துக்குங்க. அது வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க.
இதானே நம்ம போட்டில் காலை சாப்பாடு. கஞ்சி இந்த சொல்லி சொல்லுது. வெயில் இருந்துச்சாம்ல மதி பீடி சம்பளா அதான் கிலோ பத்தி 3 இருக்கு தானே. யாருக்கு வேணா கொடுங்க, அதை நான் 3 கணக்கா. போதாங்க குழம்பு இருக்குது வீட்டில் உடஞ்சிருச்சு. போதுமா? போங்க அப்படியே புறத்தாலைய என்ன இருக்கீங்க. இன்னுங்கடா கொஞ்சம் நாய் மரம் ஓகே பாய் கண்டிப்பா சாப்பிடு. இந்த கிரேவி நல்லா இருக்கும். பாலா தள்ளி மேல உட்காந்து போதும் சாப்பிடுங்க. அப்புறம் காசு தர மாட்டாங்க. கிளாஸோ சரக்கு போதும் ஒரு கிளாஸ் தான் வரேன். நம்ம வந்து இப்போ நடுக்கடலில் வந்து மொஜிட்டோ போடுறாங்க. மின்ட் மொஜிட்டோ நல்லா புதினா இலையை ஃபுல்லாக நல்லா அரைச்சாச்சு. புதினா இலை அப்புறம் லெமனு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரைட்டை மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் குடித்தா நல்லா இருக்குங்க. பொதுவாக கடல் மேலே நாங்கள் மதிய நேரத்தில் இந்த மாதிரி வெயிலெலாம் அடித்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சு கொடுப்போம். அதுதான் பஸ் முடியாது. வெயில் சரியான வெயிலுங்க. மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. 1:30 மணி வரை வேலை முடியலை. மெஜிட்டோ மாஸ்டர் ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸுங்க. ஆமாம் புதினா லெமன் உள்ளே ஊற்றியாச்சுங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரைட்டை ஊற்ற போகிறோம். சட்டிகை இன்னைக்கு நல்லா இருக்கு. முடிச்சு நம்ம 4 இருக்கு அங்கே. இப்போ வந்து மணி வந்து 3:30 மணி ஆயிடுச்சுங்க. 6வது நாள் 2வது வேலை போட போகிறோம். போட்டாச்சு கடலில். ஒரு 3.5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் வந்து வலை இழுப்பாங்க. இழுத்து முடிச்சுட்டு பார்ப்போம்.
என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு. இப்போ போடுற வலையை எப்போ எடுப்பாங்கன்னா ஒரு 7 மணி இல்லை 7:30 மணி போல் எடுப்பாங்க. வலையை வந்து கடலில் போட்டாச்சுங்க. பாருங்கள், புது வலை. இந்த கடல் தான் இந்த வலை வந்து வாங்கிட்டு வந்தோம். இங்கே மங்களூரில் எப்படின்னா 2 கடலுக்கு ஒரு புது வலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. விடுங்க. வலையை கடலில் போட்டாச்சு. ரோப் எல்லாம் ஓடிடுச்சு. இந்த ரோப் ஓடினதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இந்த போர்டு வந்து அதுக்கு முன்னாடியே போகும். இழுவ போட்டில் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இந்த போர்டு ஒன்றுங்க. இந்த போர்டு போனதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ரோப் இறக்குவாங்க. இந்த ஸ்டீல் ரோப்பு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்ரு 600 மீட்ரு கிட்ட இறக்குவாங்க. அவ்வளோதாங்க, வலையை போட்டாச்சு. இந்த ஸ்டீல் ரோப்பை போட்டு முடிச்சிருவாங்க, இறக்கி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த வலையை இறக்கிட்டு வந்து சாப்பிடுவோம். மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடவே இல்லை, இது மாதிரி சாப்பிட்ணும். மதிய சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். வலையை இலக்கியாச்சுங்க, கடலில் போட்டாச்சு, இழுவையில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம மதியம் சாப்பாடு தாங்க சாப்பிட போகிறோம். மதியம் சாப்பாடு என்னென்னா சோறு, அப்புறம் கருவாட்டானம், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். இன்றைக்கி மதியம் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் இதாங்க சாப்பாடு. கருவாட்டானத்தில் கருவாடை தேடிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் கருவாடு எல்லாமே கரைஞ்சிருச்சு.
மீன் அந்த அளவுக்கு இல்லை. உள்ள வந்து வெளியே எடுத்து பார்ப்போம்.